கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேடு கரகம் என்ற காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற உற்சவ மூர்த்திகளின் திருவீதி உலாவில் அம்மன் கரகத்துடன் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேடு கரகம் என்ற காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. செல்லியம்மன் மற்றும் பொன்னேஸ்வரர் ஆகிய திருக்கோவில் ஆடி பெருவிழா ஆண்டுதோறும் அம்மன் கரகத்துடன் அம்மன் திருவீதி உலா நடத்தப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் ஆடி பெருவிழா வெண்ணம்பள்ளி தேடு கரகம் என்ற காளியம்மன் திருக்கோவில் ஆடி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி பெருவிழாவினை முன்னிட்டு காளியம்மனுக்கு யாகசாலை பூஜைகளுடன் துவங்கிய இந்த விழாவில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் சிறப்பு அலங்கார பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு செல்லியம் மற்றும் காளியம்மன் கரகத்துடன் பெண்கள் பூஜை பொருட்களுடன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான தேடு கரகம் என்ற காளியம்மன் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளிய நிலையில் திருவீதி உலா நடைபெற்றது. அப்போது நையாண்டி மேளத்துடன் எழுந்தருளிய காளியம்மன் வெண்ணம்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள சூரன்கோட்டை, காத்தாடிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வழியாக நையாண்டி மேளம் மற்றும் கரகாட்டத்துடன் உலா வந்த காளியம்மனை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவரும் தர்மகர்த்தாவும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவருமான சேகர், ஊர் கவுண்டர் பூசாரி சீனிவாசன், அதிமுக கிளைக்கழக செயலாளர் மணி, பைரப்பன், முருகன், ஆபீஸ் பைரப்பன், கண்ணன், ரவிச்சந்திரன் மற்றும் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி மாரம்மாள், சின்னசாமி, ரவிச்சந்திரன் மற்றும் சூரன்கோட்டை, வெண்ணம்பள்ளி, காத்தாடிக்குப்பம் ஆகிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தெரியுது இங்கே கரெக்டாக இருக்கும் அழகா